பிள்ளைகள். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோமே, எதற்காக நாம் வாழ்கிறோம்? மற்றவர்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? ஏதோ காலையிலே எழும்பி மாலை வரைக்கும் நம்முடைய வேலைகள் எல்லாவற்றையும் பார்த்து ஆகாரத்தை சம்பாதிப்பதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளையும் இப்படி ஓட்டி கொண்டிருக்கிறோமே, அப்படி என்றால் வாழ்வின் உடைய ஒரு அர்த்தம்தான் என்ன? பிழைப்பதற்கு, உண்ணுவதற்கும் உடுத்துவதற்கும் தானே ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார். அப்படி என்றால் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? கர்த்தருக்குள் பிரியமானவரே, இது விசேஷமான ஒரு கேள்வி. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்கள், நாம் எதற்காக வாழ்கிறோம் என்ற ஒரு கேள்வி. நம்முடைய வாழ்வின் குறிக்கோள் தான் என்ன? திருமறை விசேஷமாக இதை பற்றி பேசும்போது எசேக்கியேல் 38 அதிகாரம் 7வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. அப்படியானால் ஆண்டவர் இங்கு இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு, புத்திரர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், அந்த இஸ்ரவேலர்கள் முன்பாக வைத்த ஒரு நோக்கம், வாழ்வின் நோக்கம் என்ன? நீ ஆயத்தப்படு. அது மாத்திரம் வாழ்வின் நோக்கம் அல்ல, உன்னுடனே கூட உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. அப்படியானால் நம்முடைய வாழ்வு இரு நோக்கம் உள்ள ஒரு வாழ்வு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு ரெண்டு நோக்கங்கள், ரெண்டு நோக்கத்துக்காகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்தார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அந்த ரெண்டு நோக்கம் என்னவென்றால், நீ ஆயத்தப்படு, உன் கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய உறவினர்களை, உற்றார் உறவினர்களை, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை, நண்பர்களை ஆயத்தப்படுத்து. இந்த ரெண்டு விசேஷமான நோக்கத்துக்காகத்தான் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்படியானால் பரலோகத்திற்கென்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் என்னென்ன ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் விரிவாக நமக்கு சொல்கிறது. நாம் ஆயத்தப்படுவதற்காக பரலோகத்தின் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சில நெறிகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சீனாய் மலை மேலே வந்து தன்னுடைய ஆயிரக்கணக்கான தேவதூதர்களோடு கூட வந்து தம்முடைய சொந்த கருத்தினாலே 10 கற்பனை எழுதி கொடுத்தார். அதோடு கூட அநேக காரியங்களையும் எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும், பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் எவ்விதமாக வாழ வேண்டும், இதை குறித்து திருமறை நமக்கு மிகவும் விளக்கமாக பேசுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி உலகத்தில் வாழ வேண்டும் என்று வேதத்தில் ஆண்டவர் திட்டவட்டமான வழிகளை வகுத்திருக்கிறார். நாம் எப்படி உடுத்த வேண்டும், நாம் எதை சாப்பிட வேண்டும், நாம் எதை குடிக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும், இவைகளை பற்றி திருமறை நமக்கு ஏராளமாக சொல்லுகிறது. ஆகவே நாம் இந்த உலகத்தின் மக்களைப் போல இருந்தால் அதல்ல, ஆண்டவருடைய மக்களாக, அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட்டவர்களாக, பரலோகத்திற்கென்று ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் வானவர் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அநேக வழிகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். தேவாவியானவர் தாமே உங்களுடைய உள்ளத்தில் விசேஷமாக பேசுவாராக. அதற்கு முன்னதாக நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலே நீர் எங்களோடு கூட வந்து வாசம் செய்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீர். கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளே, அன்புள்ள கர்த்தர் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினாலே ஆசீர்வதித்து இந்த நாளிலே விசேஷமாக நீர் எங்களிடத்தில் பேசும் ஆண்டவரே. மனித சத்தமல்ல தகப்பனே, இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும்
தேவனாகிய உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி நீர் கிருபை செய்யும் சாமி. இங்கு பேசப்படுகிற காரியங்கள் மக்களுடைய வழக்கல்ல, மக்களுடைய பழக்கமல்ல. பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு எழுதி கொடுத்தவை. அவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று உடைய திருப்பாதத்திலே விழுந்து கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய பிள்ளைகளோடு இந்த நேரத்தில் பேசும் தகப்பனே, பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரமேறி போவதற்கு முன்னதாக தம்முடைய சீஷர்களை நோக்கி ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை சொன்னார். இதை குறித்து திருமறையிலே நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்படியானால் ஆண்டவர் பரலோகத்திற்கு போவதற்கு முன்னதாக தம்முடைய பிள்ளைகளிடத்தில் என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அந்த நகரத்திலே, அந்த பட்டணத்திலே, அதன் சுற்றுப்பகுதிகளிலே, அந்த நாட்டிலே, மற்ற நாடுகளிலே, உலகத்திலே நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்படியானால் கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை தெரிந்து கொண்ட பிள்ளைகள், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த நோக்கம் அது. நீங்களும் நானும் அவருக்கு சாட்சிகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டோம், ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டோம், ஆண்டவருடைய வழிபாடுகளை தெரிந்து கொண்டோம். அப்படியானால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும். இந்த உலகத்தின் மக்கள், ஊரின் மக்கள், பட்டணத்தின் மக்கள் நம்மை பார்த்து, நம்முடைய வழிகளை பார்த்து, நம்முடைய காரியங்களை பார்த்து அந்த ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அந்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சாட்சிகளாக இருப்பீர்களாக. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷமான ஒரு காரியம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை தம்முடைய பிள்ளைகளாகி உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்விலே நீங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்விலே அவருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேனா? லூக்கா 24:47. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். திரும்பவும் ஆண்டவர் அதை சொல்கிறார். திருமறையிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஏராளமான இடத்திலே பேசுகிறார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். அதேதான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். இதைத்தான் திருமறை விசேஷ விதமாக உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். சாட்சி என்றால் இதுதான். நாங்கள் கண்டதும் நாங்கள் பார்த்ததும் கைகளினாலே தொட்டதும் நாங்கள் கேட்டதுமான ஜீவ வார்த்தைகளை குறித்து நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் கண்டது என்ன, கேட்டது என்ன, அவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டது என்ன, இது உலகத்தின் மக்களுக்கு முன்பாக நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, என்ன வேலையை செய்தாலும் சரி, நீங்கள் படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படியாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த ஒரு நிலைமையில நீங்கள் இருந்தாலும் சரி, இறைவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் பொதுவாக எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்களும் நானும் அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம், நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற நாம்,
நம்முடைய சாட்சியின் மூலமாக மற்றவர்களையும் நாம் தேவனுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு வர வேண்டும், அவருடைய பாதத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். உங்களையும் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்படியானால் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்து நம்மை தெரிந்து கொண்ட போது நமக்கு என்னென்ன ஒரு பட்டம் கொடுக்கிறார், டைட்டில்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. நீங்கள் தேவனுடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் மற்றவர்களைப் போல் அல்ல, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் உலகத்தான் அல்ல, அதே போல என்னை சேர்ந்தவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமான பிள்ளைகள். நம்முடைய எண்ணங்கள் வேற, நம்முடைய சிந்தனைகள் வேற, நாம் போகும் இடம் வேற. ஆகவே நாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார், பரிசுத்த ஜாதியாக தேர்ந்து கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் பெக்கூலியர் என்று போடப்பட்டிருக்கிறது. பெக்கூலியர் ரேஸ், ஒரு விசித்திரமான ஜனங்கள், மற்றவர்களை விட வித்தியாசப்பட்ட ஜனங்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். திருமறை அதை குறித்து ஏராளமான இடங்களிலே பேசுகிறது. உபாகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறேன், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த பூலோகத்தில் எத்தனையோ ஜாதிகள் ஜனங்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிலிருந்து உங்களை தனக்கென்று சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அங்கு லேவியர் எழுதின புத்தகத்தில், லேவியருடைய அந்த புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். 24வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. உலகத்தின் மக்கள் மத்தியில இருந்து நம்மை பிரித்தெடுத்து தமக்கு சொந்தமான ஜனமாக அவர் வைத்திருக்கிறார். தமக்கு பரிசுத்த ஜாதியாக அவர் வைத்திருக்கிறார். நம்மை ஒரு பெக்கூலியர் மக்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், மற்ற மக்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்து. 26வது வசனத்திலே மறுபடியும் வாசிக்கிறேன், கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார் கர்த்தர். எதற்காக? அவருடைய சொந்த ஜனமாக இருப்பதற்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இதை கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். எதற்காக இத்தனை வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை திட்டவட்டமாக அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் இவ்வளவு வசனத்தையும் வாசிக்கிறேன். உபாகம் 14:2 வாசிக்கிறேன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். இதனால் திருமறை, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எல்லா இடங்களிலுமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பற்றி 2 காரியங்களை சொல்கிறார். ஒன்று, மற்ற எல்லா ஜனங்களிலிருந்து உங்களை பிரித்தெடுத்து உங்களை தனக்கு சொந்த ஜாதியாக, தன்னுடைய பரிசுத்த ஜாதியாக, தன்னுடைய ஆசாரிய ஜனமாக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆண்டவராகிய பரிசுத்த தேவனை பிரதிபலிக்க வேண்டும். அந்த பரிசுத்த தேவனிடத்திலே நாம் கற்றவைகளையும் கேட்டவைகளையும் கண்டவைகளையும் மற்ற ஜனங்களும் காண வேண்டும். உங்களை பார்த்து மற்றவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அவரிடத்திலே வர வேண்டும்.
நீங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் யோசுவாவின் புத்தகம், நியாயாதிபதிகளின் புத்தகம், இந்த புத்தகங்கள் எல்லாம் என்ன வாசிக்கிறோம்? இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி மறந்து போய் தாங்கள் சொந்த ஜாதி, கடவுளுடைய பிள்ளைகள், தனிப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மற்ற ஜனங்களைப் போல் அல்ல, உலகத்தின் மக்களோடு கூட நாம் மக்களுடைய காரியங்களை விட்டு நாம் வெளியே வந்தவர்கள் என்பதை மறந்து அவர்கள் உலகத்தின் மக்களுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு உலகத்தாரை போலவே வாழ ஆசைப்பட்டார்கள். அதுதான் இஸ்ரவேலர்கள் செய்த ஒரு பெரிய தப்பு, ஒரு பெரிய பாவம். பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி என்று ஆண்டவர் சொன்னாரே, நீங்கள் உலகத்தின் மற்ற ஜனங்களைப் போலல்ல, நீங்கள் பரிசுத்தமான ஜாதி, நீங்கள் எனக்கு ஆசாரிய கூட்டம், நீங்கள் கர்த்தருடைய சாட்சிகள் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னாரே. ஆனா இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆண்டவர் அந்த பரிசுத்த ஜாதிக்கு, ஆசாரிய கூட்டமாகி அவர்களுக்கு, தன்னுடைய சொந்த ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை நெறிகளை கொடுத்திருந்தார். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் சாப்பிட வேண்டும், இப்படித்தான் குடிக்க வேண்டும், இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும், என்னென்ன காரியங்களைத்தான் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்வின் நோக்கம், நம்முடைய வாழ்வின் பாதை, நம்முடைய வாழ்வின் லக்கு எல்லாம் வித்தியாசமானது. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஜனங்களாக ஆண்டவர் நம்மை கூப்பிட்டு இருக்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ போதனை செய்திருக்க, இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த புறஜாதியார்கள் மற்ற ஜனங்களுடைய வழிபாடுகளையும் அவருடைய காரியங்களையும் அவருடைய நடைமுறை பாவனைகளையும் அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அவர்களைப் போலவே இவர்களும் இருக்க ஆரம்பித்தார்கள். எரேமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். எரேமியா 10:2, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. அப்படியானால் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை, அவருடைய வழிபாடுகளை, அவருடைய வாழ்க்கை நெறிகளை, அவர்களுடைய போக்குவரத்துகளை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள், அவங்கள பின்பற்றாதீங்க. திருமறையில் என்ன சொல்கிறது? இந்த உலகத்தின் மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் உண்டா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே என்று ஆண்டவர் கேட்கிறார். நீதிக்கும் அநியாயத்துக்கும் சம்பந்தம் உண்டா? அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் முழுவதுமாக வேறு. மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நாம் அழைக்கப்பட்டவர்கள் தனியாக, நாம் மற்ற ஜனங்களைப் போல் அல்ல, அவர்களிடம் வேறுபட்டவர்கள், வித்தியாசப்பட்டவர்கள். ஏனென்றால் நாம் பரிசுத்த ஜாதி, நாம் ஆண்டவருடைய வழிபாடுகளை பின்பற்றுகிறவர்கள். நமக்கென்று ஆண்டவர் இந்த வேத புத்தகத்திலே அநேக வழிமுறைகளை வைத்திருக்கிறார். எதை சாப்பிட வேண்டும், எதை குடிக்க வேண்டும், எதை உடுத்த வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதிகளாகிய ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதிகளாகிய ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கென்று ஒரு பெக்கூலியர் பீப்புள், ஒரு வித்தியாசமான ஜனங்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் விசேஷ விதமாக நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இதற்கு ஒத்தாசை செய்வாராக. ஜெபத்தோடு இந்த காரியத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு விசேஷமான உண்மை என்னவென்றால், நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:14 சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அறியாமல் இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய உடம்பு தேவனுடைய ஆலயம். இந்த உடம்பு ஆண்டவர் வசிக்கிற இடம், தேவாவியானவர் வாசம் பண்ணுகிற இடம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், 17வது வசனம், அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவர் எவ்வளவு ஆணித்தரமாக பேசுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார். திருமறை என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த போது ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த போது, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை,
ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தபோது ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஒரு விசேஷமான சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று திருமறை சொல்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான சரீரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணவில்லை என்றாலும், உங்களுடைய சரீரம் என்னுடைய சரீரம் எப்படிப்பட்டது என்று இங்கே வேத புத்தகம் சொல்கிறது. சங்கீதம் 131 சங்கீதம், அங்கு 15வது வசனத்திலே வாசிக்கிறேன். 139:15, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அப்படியானால் நம்முடைய உடம்பை ஆண்டவர் விசித்திர வினோதமாக கற்பப்பைக்குள்ளே எவ்வளவு விசித்திர வினோதமாக உண்டாகிறார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்கின்றன. உலகத்தில் எத்தனையோ மெஷின்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர், இதெல்லாம் விசித்திரமான மெஷின்ஸ். அதெல்லாம் அது நாம் அறிந்து கொள்ளவே முடியாது, அப்படிப்பட்டது. ஆனாலும் இந்த அண்ட சராசரங்களில் இந்த உலகத்திலேயே விசேஷமாக மிகவும் அற்புதமான ஒரு மெஷின் நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரத்தை போல ஒரு அழகான, அற்புதமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு அளவு ஒரு மெஷின் வேறு எதுவும் கிடையாது. விசித்திர வினோதமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகி நம்மை உண்டு பண்ணினார். எதற்காக உண்டு பண்ணினார்? இந்த உடம்பு தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்று உண்டு பண்ணினார். தேவாவியானவர் நம்முடைய உடம்பிலே இருக்க வேண்டும், வாசம் பண்ண வேண்டும் என்று உண்டு பண்ணினார். ஆகவே திரும்பவும் அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தின போது நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஜீவனை மாத்திரம் அவர் மீட்கவில்லை, நம்முடைய சரீரத்தை மீட்டிருக்கிறார். ஆகவே இந்த சரீரமானது கடவுளுக்கு சொந்தமானது. இந்த சரீரத்தின் மேலே நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அப்படித்தான் திருமறை சொல்கிறது. தேவ ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு பின்னாலே 2வது நூற்றாண்டிலே வாழ்ந்த திருமூலர் என்ற ஒரு பெரிய சித்தர் பாடினார். திருமூலர், உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வல்லல் பெறானுக்கு வாய்தான் கோபுரவாசல் என்று பாடினார். அப்படியானால் உள்ளம் பெருங்கோவில் நம்முடைய இந்து மார்க்கத்திலே பாடினார்கள். இன்றைக்கு இந்து மார்க்கத்தின் விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய உடம்பு. இந்த உடம்பில் இருக்கிற ஏராளமான சக்திகளை வெளியே கொண்டு வந்து அதை அதிசயமாக இன்றைக்கு அது ஒரு பெரிய கலையாக, இன்றைக்கு அதை ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானமாக இன்றைக்கு போற்றி பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் நம்முடைய இந்து மக்கள். அப்படியானால் இங்கே நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உள்ளம் பெருங்கோவில். இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட கோவில்களை கட்டியிருக்கிறார்கள். ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயில். மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோவில். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த எகிப்தில் கர்னாக் என்ற ஒரு இடத்துக்கு நான் போனேன். அங்கே அவர்கள் கட்டின கோயில் பிரம்மாண்டமான கோவிலாக இருக்கிறது. நான் நினைத்தேன் இந்தியாவில் தான் ரொம்ப பெரிய கோவில் இருக்கிறது என்று. அந்த காலத்தில் அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் பேல் என்று சொல்ல தன்னுடைய தேவதைக்கு கட்டின அந்த கோவில் சுற்றளவு 3 மைல் சுற்றளவு அந்த கோவில். அந்த கர்னாக் என்ற அந்த இடத்துல அந்த கோவில் ஏறக்குறைய 5 மைல் சுற்றளவுள்ள கோவில். பிரம்மாண்டமான கோவில்கள். அதை கட்டுவதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் கட்டின எல்லா கோவில்களும் சிறு கோவில். இந்த உலகத்தில் பெருங்கோவில் எங்கே இருக்கிறது? உள்ளம் பெருங்கோவில், ஊனடம்பு ஆலயம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இந்த உடம்பு இதுதான் ஆலயம். இதை குறித்து வேதம் நமக்கு விசேஷ விதமாக இங்க சொல்லுகிறது. அப்படியானால் இந்த உடம்பை நாம் போஷித்து வளர்க்கிறோமே, எதை வைத்து நாம் போஷித்து வளர்க்கிறோம்? ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்தில் உண்டாக்கின போது மனிதனுக்கு என்ன ஆகாரத்தை கொடுத்தார், என்னத்தை சாப்பிடும்படி சொன்னார்.
ஆதியாகமம் 1:29 வசனம். ஆதியாகமம் 1:29 வசனத்திலே வாசிக்கிறேன். பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கிடவது. ஆகவே ஆண்டவர் மனிதனை உண்டு பண்ணின போது மனிதனுக்கு கொடுத்த ஆகாரம் என்ன? பழங்கள், கொட்டைகள், பயிர் வகை, இந்த பூண்டுகள், நம்ம கேரியன்னு சொல்கிறோமே அது. இதுதான் மனிதனுக்கு ஆண்டவர் ஆகாரமாக கொடுத்தார். பின்பு பயிர் வகைகளை ஆண்டவர் ஆகாரமாக கொடுத்தார். பாவம் வந்த பிற்பாடு பயிர் வகைகளையும் சேர்த்து கொண்டார். அப்படியானால் ஆதியிலே ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த உணவு என்ன? காய்கறி உணவு, இலை தலைகளை சாப்பிடுகிற உணவு, பழங்களை சாப்பிடுகிற உணவு. நம்முடைய உணவிலே பழங்கள் இருந்தன, அப்புறம் கீரை வகைகள் இருந்தன, அப்புறம் காய்கறி வகைகள் இருந்தன. இதுதான் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த உணவு. அப்படியானால் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த உணவு என்ன? வெஜிடேரியனிசம் இல்லைங்களா? ஆகவே காய்கறி உணவு ஆண்டவர் கொடுத்தார். இதுதான் மக்களுக்கு கொடுத்த உணவு. நோவாவினுடைய பிரளயம் வரும் வரைக்கும் அந்த காய்கறி உணவைத்தான் மக்கள் சாப்பிட்டார்கள். அந்த நோவாவினுடைய பிரளயம் வந்த பிற்பாடு உலகம் முழுவதும் அழிந்து போயிற்று. எல்லா மரங்களும் அழிந்து போயிற்று, எல்லா பயிர் வகைகளும் அழிந்து போயிற்று. அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை என்கிற அந்த நிலைமையில மாமிச உணவை ஆண்டவர் அளவு பண்ணினார், பர்மிட் பண்ணினார். சரி என்று ஆண்டவர் அதை அனுமதித்தார். அப்படி அனுமதித்த போது மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கண்ட கடித காரியத்தை எல்லாம் தின்கிறார்களே, தின்ன ஆரம்பித்து விடுவார்கள். நான் பிலிப்பீன்ஸ்ல போய் அங்கே படித்த போது, அது வடப்பகுதியிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது கார் ஒரு இடத்துல நின்றது. அந்த நின்று ஒரு 10 நிமிஷம் நின்றது. நான் அந்த பக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது எல்லோரும் பெரிய பெரிய நாய்கள், நல்ல கொழுத்த நாய்களாக தூக்கி கொண்டு போனார்கள். சரி, நான் கேட்டேன், பக்கத்தில் இருந்த இடத்துல கேட்டேன். அவர் தான் என்னை கூட்டி கொண்டு போனார். இது என்ன நாய்கள், இது கொழுத்து இருக்கிறது, இந்த நாய்கள் என்னத்துக்கு என்று கேட்டால், அது தின்பதற்கு என்று ஒரே வார்த்தையில் சொன்னார். தின்பதற்கா? நாயேவா தின்கிறார்கள்? அப்பொழுது அவர் சொன்னார், நாய் மாத்திரமல்ல, பூனையும் தின்கிறார்கள். பூனையுமா தின்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்ட போது, பூனை மாத்திரமல்ல, தவளையும் தின்கிறார்கள். அப்ப நான் சொன்னேன், இனிமேல் நான் பேசவே கூடாது. ஏதாவது இன்னும் கேட்டால் வேற எதையாவது தின்னுவார்கள் சொன்னால் இப்பவே எனக்கு பைத்தியம் பிடித்த மாதிரி இருக்கிறது. சரி, அங்கே நான் ஒரு கல்லூரியிலே போய் என்னை பிரசங்கம் பண்ணுவதற்காக கூப்பிட்டார்கள். இந்தியன் கல்ச்சர் என்பதை பற்றி நான் அங்கே பிரசங்கம் பண்ணினேன். அங்கே இருக்கிற அந்த மாணவர்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடித்து போய்விட்டது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் என்னத்தில் வந்து இந்த ஆட்டோகிராஃப் வாங்கினார்கள். அதில் அந்த அந்த அசோசியேஷனுக்கு ஒரு பெண் தலைவி, அங்கெல்லாம் பெண்கள் தான் தலைவி. ஆண்கள் எல்லாம் பேசாமல் பெண்கள் பேச்சு கேட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஆனால் இந்தியாவில் நம்ம தப்பிச்சோம். ஏதோ நம்ம பேச்சையும் நம்ம பெண்கள் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அங்கேயெல்லாம் அங்கே பெண்கள் வச்சது தான் அதிகாரம். ஆகவே அந்த சங்கத்துக்கு தலைவி ஒரு பெண். அந்த பெண்ணு பேர் ரெமி. ரெமி பவுடர் இருக்கிறதுல அது அந்த பெண்ணுடைய பேரை மறக்க முடியல. ரொம்ப புத்திசாலி பெண், அழகான ஒரு பெண், ரொம்ப இன்டெலிஜென்ட் கேர்ள். அந்த பெண் வந்து சொல்லிச்சு, என்ன அழகாக பேசுகிறீர்கள் ஐயா, இன்னொரு நாளைக்கு என்ன பேசணும்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் அது எப்படி அழகாக இருக்குன்னு. அதனால நீங்கள் வந்து என்ன செய்யணும், எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும். நான் நாளைக்கு நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு வர்றேன், நீங்கள் வாங்க. நான் இல்லைம்மா, என்னை எவ்வளவோ சொல்லி பார்த்தா கேட்கல. அது இல்லை, நாளைக்கு 5 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன், நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். அவங்க வீடு வந்து 100 மைலுக்கு அந்த பக்கம் ஆங்குலஸ் சிட்டின்னு ஒரு இடத்துல இருக்கு. கூட்டிகிட்டு போனார். அப்போ கூட்டிகிட்டு போனோன்னு ஒரு 6 மணிக்கெல்லாம் போயிட்டோம். அப்பொழுது அந்த பெண்ணுடைய ஃபாதர் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு, பெரிய பணக்காரர், சூப்பர் மார்க்கெட்டே வச்சிருக்காரு தனியாக. அப்போ அந்த பெண் அந்த சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் சுற்றி காட்டுச்சு. காட்டிட்டு இருக்கும்போது ஃப்ளஷ் என்ற அது மாமிசம் என்ற அந்த பகுதிக்கு வந்தது. அதில் ஆட்டு மாமிசம், மாட்டு மாமிசம், எல்லா மாமிசமும் அங்கே இருந்தது. ஒரு இடத்துல வந்தோடனே இந்த சிறு சிறு தவளை குஞ்சுகள் ஒரு 20-30 அப்படியே கைத்து ஒரு நூலில் கட்டி கட்டி தொங்கி அப்படியே குத்து குத்தா தொங்கிட்டு இருக்குதுங்க. அதை பக்கத்தில் போய் பார்த்தோன்னே தவளை குஞ்சுகள். என்னத்துக்கு இதுன்னு கேட்டேன். இல்லை, விருந்தாள்களுக்கு நாங்கள் இந்த தவளை குஞ்சு பாயாசம் செய்து கொடுக்குறோம். சைனாவில் போனேன், அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்னை இன்வைட் பண்ணாரு. சரி, இன்வைட் பண்ணாருன்னு நான் ஒன்றும் கேட்காம போயிட்டேன். பிரியாணி போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது.
பார்க்கறதுக்கு அழகா இருந்தது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியா இருந்தது. சரி, ரொம்ப ருசியா இருக்குன்னு சாப்பிட்டு போகும்போது இப்படி துண்டு துண்டா வளவளான்னு கிடந்தது. இது என்ன வளவளான்னு துண்டு துண்டா கிடக்குது, அது ஷைனிங் வேற. அதில் இப்படி ஷைன் பண்ணுதே, இது என்னன்னு கேட்டேன். அதுதான் பாம்புங்க, பாம்பு பிரியாணி. அது விசேஷமான விருந்தினர்களுக்கு தான் நாங்கள் பாம்பு பிரியாணி கொடுப்போம். ஜவஹர்லால் நேரு, நம்ம பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சைனாவுக்கு போய் வந்த விஷயத்தை பற்றி பத்திரிகையில் எழுதினார். அதில் அவர் மென்ஷன் பண்ணது 2. சைனாவிலே மார்க்கம் சுதந்திரம் இல்லை என்று சொல்றாங்க, அங்க அநேக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சை பார்த்தேன்னு எழுதியிருந்தார். அப்புறம் எனக்கு போர் இடங்களில் எல்லாம் பாம்பு பிரியாணிகள் கிடைத்தது, அதை நன்றாக சாப்பிட்டு ருசி பார்த்தேன் என்று சொன்னவர் எழுதியிருந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த மீசோராமுக்கு போயிருந்தேன். அங்கே ஈசல் வருது சில சமயத்தில். அந்த ஈசல் எல்லாம் பிடிச்சி அதை வறுத்து சாப்பிட்டுறாங்க. அப்ப எதைதான் சாப்பிட்றதுன்னு தெரியல. புரியுதுங்களா? ஆகவே ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, மனிதனை விட்டு விட்டால் எதை வேண்டும் என்றாலும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, ருசியா இருக்குன்னு சாப்பிடுறீங்க. அதுல விசேஷம் என்னன்னா, ஆண்டவர் எதை வேண்டான்னு சொன்னாரோ அதுதான் ரொம்ப ருசியா இருக்குது. சரி, இந்த உலகத்திலேயே அதிகமாக ருசியாக இருக்கிற மாமிசம் என்ன தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா? அதிகமாக ருசியாக இருக்கிற மாமிசம் மனிதனுடைய மாமிசம் தான். சரி, 2வது ருசியான பதார்த்தம் உலகத்தில் என்னன்னா பன்றிக்கறி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், இந்த ஆகாரத்தை, மாமிசத்தை சாப்பிடு என்று அவர் பர்மிஷன் கொடுத்த போது எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம், லேவியர் 11ஆம் அதிகாரம், உபாகமும் 14ஆம் அதிகாரம் குறித்துக் கொள்ளுங்கள். இதுல நாம் எதை சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். மாமிசம், அதாவது ஆண்டவர் ஆதியிலே கொடுத்தது வெஜிடேரியன் டயட். அப்படி பின்னால பர்மிட் பண்ணிட்டாரு, ஆக இந்த மாமிசத்தை சாப்பிட சொல்லி. அப்படி பர்மிட் பண்ணும்போது அவர் என்ன கொடுத்தார் என்றால், 242வது பக்கம், உபாகமும் 14ஆம் அதிகாரம், அங்கே 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மேதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாயிருக்க தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா, திரும்ப திரும்ப அதை சொல்றார். ஆகவே அருவருப்பான யாதொன்றையும் புசிக்க வேண்டாம். நீங்கள் புசிக்கத்தகும் மிருகங்களாவன மாடும், செம்மறியாடும், வெள்ளாடும், மானும், வெளிமானும், கலைமானும், வரையாடும், புள்ளிமானும், சருகுமானும், புல்வாயுமே. அப்ப மிருகங்களில் பொதுவா சொல்லிட்டாரு. 6வது வசனம், மிருகங்களில் விரிகுளம் உள்ளதாயிருந்து குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம். அப்ப மிருகங்களிலே எதையாவது புசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்னாரு, 2 அடையாளம் சொன்னாரு. ஒன்று விரிகுளம் இருக்க வேண்டும், 2வது அசை போட வேண்டும். இது 2ம் உள்ள மிருகங்கள் அங்கு புசிக்கலாம். இப்போ உதாரணமாக இந்த குழி முசல் இருக்கிறதே, அது அசை போட்டு விரிகுழம்பு கிடையாது, புசிக்க கூடாது. பன்றி விரிகுழம்பு இருக்கிறது, அது அசை போடாது, அதை புசிக்க கூடாது. ஒட்டகம் அப்படிதான். ஆகவே எதை சாப்பிடுகிறது, நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்களேன். இதெல்லாம் வாசிட்டு இருந்தா எனக்கு நேரம் இருக்காது. உபாகமும் 14ஆம் அதிகாரம், லேவியராகமும் 11ஆம் அதிகாரம். சரி, அப்ப 1வது வசனத்துல வாசிக்கும் போது, ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும், தண்ணீர்ல இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். இந்த மீனெல்லாம் சாப்பிட்றோமே, அந்த மீன்களிலே என்ன வேண்டும் என்றால் சிறகு இருக்கணும், செதில்கள் இருக்கணும். இது 2 இருக்கிற மீன்களைத்தான் நாம் சாப்பிட வேண்டும். வேற எதையும் சாப்பிடக்கூடாது. நண்டு, இந்த மாதிரியான ஊர்வன, இந்த மாதிரியான காரியங்களை நாம் சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். அப்புறம் பறவைகள், இந்த பறவைகள் எதை சாப்பிட வேண்டும் என்றால் 10வது வசனத்துல இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த 10வது வசனத்துல 18வது வசனம் வரைக்கும் எதாவது சாப்பிடலான்னு குறிச்சுங்க. சரி, அப்புறம் 21வது வசனத்துல பாருங்க, தானாய் இறந்து போனது ஒன்றையும் புசிக்க வேண்டாம். தானாய் இறந்து போனது எதுவானாலும் சரி, அதை புசிக்க கூடாது. இப்படி ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நன்றாக கவனிங்கள். விரிகுளம் உள்ளதும் வசை போடுறதுமான மிருகங்களை தவிர வேற எதையும் புசிக்க கூடாது. மிருகங்களில தண்ணீர்களில் இருக்கிற மீன்கள் ரெக்கை இருக்க வேண்டும், செதில்கள் இருக்க வேண்டும். சிலது வளவளான்னு இருக்கும் இந்த மீன்கள், அதுதான் ரொம்ப ருசியா இருக்கும். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதுங்களா? ஏன் இந்த ஆண்டவர் இந்த மிருகத்தை எல்லாம் கொடுத்தாருன்னு மெடிக்கல் இதுல ஆராய்ந்து பார்த்தாரு. அப்ப ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால், இது எதை ஆண்டவர் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன, உதாரணமாக இந்த மீன்கள், செதில்களும், அந்த இறகும் இல்லாத மீன்கள், எத்தனையோ மீன்கள் இருக்கிறது,
புரியல, சுறா மீன் இருக்கிறது, இந்த வேல், இந்த திமிங்கலம், இப்படிப்பட்ட பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கிறது. இதுகளுக்கெல்லாம் செதில் கிடையாது. சரி, இது ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொன்னா, இது அந்த கடல்ல இந்த மீன்கள் எல்லாம் ஸ்கேவெஞ்சர்ஸ். புரியுதுங்களா? ஸ்கேவெஞ்சர்ஸ் என்ன தெரியல, பன்றி போய் அங்க மலத்தை தின்னுதே, அது மாதிரி இந்த மீன்கள் எல்லாம் இந்த மலங்களையும் அசுத்தமான காரியங்களை சாப்பிடுகிறது. அப்ப அந்த அசுத்தமான காரியங்களை சாப்பிட்டால் அந்த கிருமிகள் அந்த இதெல்லாம் அங்க இருக்கு, அதனால அதை சாப்பிடக்கூடாது. பன்றி என்னதான் நீங்கள் சுத்தமாக வளர்த்தாலும் டிட்டோரியஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு ஒரு கிருமி இருக்கிறது. அந்த கிருமி இந்த பூமியில இருந்து பன்றியினுடைய காலில் ஒரு 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 சின்ன ஓட்டை இருக்கும், அந்த பாதத்தில் அந்த ஓட்டை வழியாக உடம்புல போயிடுது. அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு பயங்கரமான வலிப்பு நோய்கள் மறதெல்லாம் இந்த பன்றி கறியினால தான் வருது. ஆகவே ஆண்டவர் இந்த எது நமக்கு வியாதியை கொண்டு வருமோ, எது நமக்கு ரொம்ப அசிங்கமான காரியமோ அதெல்லாம் வேண்டான்றார். புரியுதுங்களா? இன்றைக்கு விஞ்ஞானிகள் அதை விசேஷமாக ஆராய்ச்சி செய்து ஆண்டவர் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அது நம்முடைய சுகத்துக்கு நல்லதல்ல, உடம்புக்கு நல்லதல்ல. பொதுவாக இந்த மாதிரியான மிருகங்களும் பறவைகளும் அல்லது இந்த மீன்களும் ஸ்கேவெஞ்சர்ஸ், அசுத்தத்தை தின்கிற மிருகங்கள். ஆகவே அவைகளை வேண்டாம் என்று ஆண்டவர் என்ன செய்தார், அதை சொல்லிவிட்டார். ஆகவே ஆண்டவருக்கு தெரியும் மீன்கள் என்ன, எல்லாவற்றையும் படித்த ஆண்டவருக்கு புரியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆனாலும் இந்த மாமிசத்தை சாப்பிடுவது இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில அது ரொம்ப ருசியாக இருக்கிறது, ஆகர்த்தி சாப்பிடுவது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மாமிச உணவு நமக்கு மூர்க்கத்தனத்தை கொடுக்கிறது. புரியுதுங்களா? அந்த மிருகங்கள் மாதிரி மூர்க்கத்தனத்தை நமக்கு கொடுக்கிறது. மாமிச உணவு அதிகமான கோப சிந்தனையை நமக்குள்ள கொடுக்கிறது. நமக்கு மாமிசம் ருசியாக இருக்கிறது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த கிருமிகள், இப்போ ஒரு ஆட்டை வெட்டுறீங்க அல்லது ஒரு கோழியை வெட்டுறீங்க, அதை வெட்டும் போது அந்த உடம்பு எப்படி சிலுத்து அப்படியே அசைகிறது, ஆடுகிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆடும்போது அந்த மிருகம் அல்லது அந்த பறவையினுடைய மூத்திரப்பை, அதில் இருக்கிற மூத்திரம் என்ன செய்யுது என்றால் அப்படியே பரவி விடுகிறது, உடம்பு முழுவதும், தசை முழுவதும் பரவி விடுகிறது. அப்புறம் அதை நீங்கள் சமைக்கும் போது அது ரொம்ப டேஸ்டா இருக்குது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாமிசத்தை புசிக்கிறவர்களுக்கு நிறைய வியாதிகள் வருது. அதுல ஒரு வியாதி என்னன்னா கேன்சர். புரியுதுங்களா? அந்த கேன்சர் கிருமிகள் மாம்சத்துக்குள்ள போய் கூடு கட்டிடுது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கிருமிகள் அந்த மாம்சத்துல போய் இருந்துக்குது. அதை நம்ம சாப்பிடும்போது அந்த மாம்சத்தில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் நம்முடைய உடம்புக்கு வந்து விடுது. இன்னைக்கு கேன்சருக்கு விசேஷமான ஒரு காரணம் மாமிசம் சாப்பிடுவது. இன்றைக்கு ஹார்ட் அட்டாக்கு, இந்த இருதய நோய்களுக்கு வருவதற்கு காரணம் மாமிசம் சாப்பிடுவது. அந்த மாமிசத்தில் இருக்கிற கொழுப்பு சத்துக்கள், அந்த கொழுப்பு சத்துக்கள் அந்த இரத்த குழாய்களை அப்படியே என்ன செய்யுது, கொழுப்பு டெபாசிட் பண்ணி 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 அந்த இரத்த குழாய்கள் சுருங்கி 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 கடைசியில திடீரென்று மூடும்போது இரத்த குழாயில் முழுவதுமாக மூடிவிட்டால் அது ஹார்ட் அட்டாக். ஆகவே அதிகமாக இன்றைக்கு வியாதிகள் மாமிசம் சாப்பிடுவதற்கு வருகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவேதான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கவனிங்கள், மாமிசம், ஆண்டவர் சொன்ன மாமிசம் சாப்பிடுவது தப்பல்ல, தயவுசெய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் இன்றைக்கு மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. வெஜிடேரியன் டயட் இஸ் பெஸ்ட் டயட். அப்ப வேதாகம் நம்ம கொடுக்கிற, ஆதியிலே தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த ஆகாரம் காய்கறி உணவு தான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கு மன்னாவை கொடுத்தார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்த போது அங்கு என்ன செய்தார் என்றால் மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னாவை பற்றி யாத்திரையாகவும் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். யாத்திரையாகவும் 16ஆம் அதிகாரத்திலே அந்த மன்னாவை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அங்க வாசிக்கிறீர்கள். அப்ப இந்த மன்னாவை பற்றி திருமறை என்ன சொல்கிறது தெரியுங்களா? 78ஆம் சங்கீதம் 24வது வசனம், மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பார்த்தீங்களா? அப்ப மன்னா எதனால செய்யப்பட்டது? தானியத்தினாலே செய்யப்பட்டது. எங்கே விளைந்த தானியம்? வானத்திலே, பரலோகத்திலே விளைந்த தானியம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வெஜிடேரியன் டயட் தான் கொடுத்தாரு. ஆனா கொஞ்ச நாளா வெஜிடேரியன் டயத்தை சாப்பிட்டுட்டு மாமிசம் வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. அவர்கள் முறுமுறுத்து ரொம்ப கஷ்டப்படுத்தினார்கள். அப்ப ஆண்டவர் காடை குருவிகளை வரப்பண்ணினார். அதை பிடித்து அவர்கள் தின்றார்கள். ஆனால் அது கடவுளுக்கு
பிடிக்காதது. பிடிக்காத காரியங்களை கேட்கிறார்களே, இந்த ஜனங்களை நான் சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக இந்த ஜனங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேனே, இவர்கள் நான் சொன்னதை விட்டு விட்டு வேற எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே என்று ஆண்டவருடைய வருத்தத்தினால அந்த காடியை அவர்கள் எடுத்து பச்சையாவே சாப்பிட்டு விட்டாங்க. அவர்கள் வாயிலேருந்து பச்சையான மாംസം போன போது ஒரு பெரிய வாதி வந்து 24,000 பேர் அப்பொழுதே இறந்து போனார்கள். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு மறுபடியும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகள் திரும்ப அந்த காய்கறி பதார்த்தங்களை உள்ள உணவை சாப்பிடுவது நல்லது. அது நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உடம்புக்கு ஏற்றது காய்கறி உணவு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த ஆதியிலே எப்படி ஆண்டவர் கொடுத்தாரோ ஆகாரம், அந்த ஆகாரத்தை திரும்ப சாப்பிடுவது நல்லது. தேவனுடைய மக்கள் மத்தியிலே, ஆண்டவருடைய வருகைக்கென்று காத்திருக்கிறவர்கள் மத்தியிலே திரும்பவும் அந்த ஆதி உணவை நாம் பின்பற்றும் போது அது நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, இந்த மாமிச உணவு இருக்கிறதே, அது என்னன்னா நமக்கு ஒரு வெறியை உண்டு பண்ணுது. அந்த மாமிச உணவு நம்மை கட்டுப்படுத்துகிறது, அடிமையாக்கி விடுகிறது. இந்த மாமிச உணவு இல்லைன்னா நம்மளால சாப்பிட முடிகிறது இல்லை. நாம் யாருக்கும் அடிமை அல்லோம் நம்மனை எஞ்சோம் என்று பாரதியார் பாடினார். மனிதன் எந்த காரியத்துக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. எந்த பழக்க வழக்கத்துக்கும், எந்த மனிதனுக்கும், எந்த வல்லமைகளுக்கும் மனிதன் அடிமை அல்ல. நாம் தலை நிமிர்ந்து ஆண்டவர் படைத்த அந்த இறைவன் ஒருவனுக்குத்தான் நம்முடைய தலை வணங்க வேண்டுமே ஒழிய வேறு எந்த மனிதனுக்கும் நம்முடைய தலை வணங்கக்கூடாது. வேறு எந்த காரியத்துக்கும் நாம் தலையை வணங்கக்கூடாது. எதற்கும் அடிமைகளாக இருக்கக்கூடாது. இந்த மாமிச உணவு நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. அது இல்லாவிட்டால் நமக்கு ஒன்று முடியாது. ஆகவேதான் இவைகளெல்லாம் நாம் பார்க்க போகுமானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வெஜிடேரியன் டயட் இஸ் பெட்டர். புரியுதுங்களா? அப்படியானா நீங்க என்ன செய்யணும், இந்த மாமிச உணவை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருங்க. திடீரென்று விட்டாலும் சரி, புரியுதுங்களா? அந்த மாமிச உணவுக்கு பதிலாக என்ன செய்யுங்க, இந்த கடலைகள் இருக்கிறது அல்லவா, கொண்ட கடலை, பாசிப்பயிறு, இந்த மாதிரி பெங்கால் கிராம், இந்த மாதிரி இவைகளை என்ன செய்யுங்கள் என்றால் சாப்பிடுங்க, சமைத்து சாப்பிடுங்க. அதுல இந்த மாம்சத்துக்குரிய புரோட்டீன் அதுல நிறைய இருக்குது. அந்த இப்போ பாசிப்பயிறு சாப்பிடுறதுன்னா 2 நாளைக்கு முன்னாடி அதை நினைத்து ஒரு துணியில கட்டி வச்சிருங்க, அது முளை வரும். அப்படிப்பட்ட பயிர்கள் மாமிசத்தை விட சிறந்த உணவு. ஏராளமான புரோட்டீன் இருக்குது. இப்ப பாருங்க, ஒரு ஆடு ஒரு தலைகளை எல்லாம் தின்னுது. உடம்புல தலைகளை தின்னும் போது 60% புரோட்டீன் அந்த உடம்புல வருது. அந்த தலையில் இருக்கிற புரோட்டீன்ல 60% உடம்புல வருது. அதை நம்ம மாம்சம், ஆட்டு மாம்சத்தை சாப்பிடும்போது நம்முடைய உடம்புல அது 30% தான் வந்து சேருது. புரியுதுங்களா? 60% வர்றதில்லை. அதுக்கு அந்த ஆட்டுக்கறியை தின்றதுக்கு நேரம் அந்த தலையவே போய் சாப்பிட்டுலாமே. அப்ப நமக்கு 60% அந்த புரோட்டீன் வரும் அல்லவா? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த விதமான மாமிசம், முட்டை, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சாப்பிடுறதை விட அதை விட சிறந்த ஆகாரங்கள் நமக்கு இருக்கிறது வெஜிடேரியன் டயட்ல. கீரைகள் அதிகமாக சாப்பிடலாம். அதில் இருக்கிற சத்து வேற எதுலையுமே கிடையாது. கீரைகள் 2 நாவுக்கு 3 நாவுக்கு கிடைக்குது. ஆனா அதில் இருக்கிற சத்து, கறி வாங்கினா கூட அந்த சத்து அங்க கிடையாது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எளிமையான ஆகாரங்கள், ஆனால் அதுல நமக்கு நல்ல சத்துள்ள ஆகாரங்கள் அங்கே இருக்கின்றன. அவைகளை நாம் சாப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இட் இஸ் பெட்டர் டு பிகம் எ வெஜிடேரியன். ஆண்டவருடைய வரியை காத்திருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு நாம் அந்த மாமிச ஆகாரத்தை விட்டு அந்த வெஜிடேரியன் ஆகாரத்தை நாம் விசேஷமாக சாப்பிடும்போது அது நமக்கு நல்லது. நம்முடைய குணாதிசயங்களும் அது சாந்தமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக, எதை குடிப்பது? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் எதை குடித்தார்? தண்ணி தான், ஜீவ தண்ணீர் இல்லைங்களா? பழங்களை கொடுத்தார். பழங்களை சாப்பிட்டார். அந்த காலத்தில் சமையல் எல்லாம் கிடையாது. பாவம் வருவதற்கு முன்னதாக ஏராளமான மரங்கள், அந்த மரங்களில ஆப்பிள் பழத்தையும், ஆரஞ்சு பழத்தையும், பலாப்பழத்தையும், கொய்யா பழத்தையும், எல்லாம் பழம்தான். பழத்தை தான் சாப்பிட்டார்கள். சரி, இன்னைக்கு பழத்தையே சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னா முகம் எல்லாம் பிரைட்டா இருக்கும், உடம்புல எல்லா விதமான சக்தி இருக்கும். புரியுதுங்களா? பழம் நமக்கு நல்ல ஆகாரம். அதனுடைய கொட்டைகள் நமக்கு புரோட்டீன்ஸ் முதலான காரியங்களை நமக்கு கொடுக்கிறது. அதுதான் முதல் ஆகாரமாக இருக்குது. அந்த காலத்துல சமையலே கிடையாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், நம்ம பரலோகத்துக்கு போனாலும் பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சமையல் கிடையாதம்மா. இன்னைக்கு எல்லாம் சமையல் பண்ணி பரலோகத்தில் போனால் சமையல் கிடையாது.
புதிய வானம் புதிய பூமியில் வந்தாலும் அந்த விருட்சங்களுடைய பழத்தை தான் நாம் சாப்பிட போகிறோம், அதனுடைய இலைகளை நாம் சாப்பிட போகிறோம் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். எதை குடிப்பது? தண்ணீர் தான் ஆண்டவர் கொடுத்த, பல ரசங்கள் நமக்கு நல்லது. மற்றபடி என்ன என்றால், இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மதுபானங்களை ஏராளமாக குடிக்கிறார்கள். மதுபானங்கள், இந்த மதுபானங்களை பற்றி திருமறை ஏராளமாக வேதத்திலே நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29 32 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்க சொல்லுகிறார், ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்த கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கிற இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். புரியுதுங்களா? அப்படியானால் மதுபானத்தை பார்க்க கூட கூடாதுன்னு சொல்றார். அது ஒரு பாம்பு. அந்த மதுபானம் உள்ளே போகும்போது அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். ஆகவே இந்த விஷமுள்ள இந்த மதுபானத்தை தேவனுடைய பிள்ளைகள் குடிக்கலாமா? புறஜாதிகள் குடிக்கிறார்களே, மற்றவர்கள் அந்த மதுபானத்தை குடித்து தங்களுடைய கோவில்களிலே தேவர்களுக்கு முன்பாக ஆடாடு என்று ஆடுகிறார்களே, தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்யலாமா? நம்முடைய கோவில்களில் ஆடுகிறோமா? நம்முடைய கோயில்களில் இந்த மாதிரியான ஆட்டம் போட்டம் எல்லாம் இருக்கிறதா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை 20வது அதிகாரத்திலே வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம், திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. வேதம் எவ்வளவு திட்டவட்டமாக பேசுகிறது. அந்த நீதிமொழிகளில் ஆண்டவர், அது நீதிமொழிகள் மாத்திரமல்ல, ஏராளமான இடங்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இருந்து 13வது வரைக்கும் வாசிக்கிறேன். 11, 13, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்க, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்பூரவையும் மேலத்தையும் நாதசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திப்பதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள், அந்த மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். இந்த மதுபானத்தை விளக்குவதற்காக சில வருஷங்களுக்கு முன்னதாக நம்முடைய இந்தியாவிலே புரோஹிபிஷன் கொண்டு வந்தார்கள், மதுபானம் குடிக்கக்கூடாது என்று. அப்பொழுது மொரார்ஜி தேசாய் அவர்கள் சுகாதார மந்திரியாக இருந்தார்கள். அப்பொழுது பக்தவச்சலம் கவர்மெண்ட் போய் எம்ஜிஆருடைய கவர்மெண்ட் வந்திருக்கு. மெட்ராஸில் ராஜாஜி ஹாலில் இந்த மதுவிலக்கு பற்றி டிஸ்கஸ் பண்ணுவதற்காக எல்லா பெரியவர்களும் அதிகாரிகளும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஒரு 2000 பேர் அந்த ராஜாஜி ஹாலிலே கூடினார்கள். அப்பொழுது நான் தென்னிந்தியாவில் இந்த மதுபானத்துக்கு உள்ள ஒரு செக்ரட்டரியாக இருந்தேன். ஆகவே எனக்கும் அந்த அழைப்பு வந்தது. சரி, எங்களை பற்றி கவர்மெண்ட்டுக்கு தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாங்கள் ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறோம், அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைத்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அதனால் எங்களை பற்றி கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஆகவே எனக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். சரின்னு நான் போனேன். அப்பொழுது இந்த காதி சுப்பிரமணியம் என்பவர், ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், அவர், அப்புறம் திலக் சந்த் என்று சொல்லப்பட்ட அந்த சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜட்ஜ், அவர்களெல்லாம் அங்கே, சுசீலா நாயர், இவர்களெல்லாம் அங்கே வந்திருந்தார்கள். அப்போ அதில் பெரிய வால் போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க மெட்ராஸ் முழுவதும். அந்த ஒரு நாள் கூட்டம் நடந்து விட்டது. அடுத்த நாள் சாயங்காலம் கூட்டம் முடிந்து அடுத்த நாள் அப்படியே நாங்கள் போய் கொண்டிருக்கும் போது அந்த பெரிய போஸ்டரை அப்போ தான் கவனித்தேன். அதை கவனித்தால் 23 ஸ்பீக்கர், 23 பேர் பேச்சாளர்கள் என்று அந்த பெரிய போஸ்டர் ஒட்டியிருக்கிறார்கள். அதில் என்னுடைய பெயரும் அங்கே இருந்தது. எனக்கு ஒரே திடுக்கிட்டு போய்விட்டது. உடனே நான் அந்த காதி சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, என்னுடைய பேரையும் நீங்கள் சேர்த்துருக்கீங்களே? அவர் சொன்னார், 2 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நாங்கள் லெட்டர் எழுதணுமே, நீங்கள் பேசணும்னு சொல்லி டாபிக் கொடுத்து. எனக்கு லெட்டரே வரலையே. சரி, நாளைக்கு 9 மணிக்கு இருந்து 9:20 வரைக்கும் உங்களுடைய ஸ்பீச்சு, நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. எனக்கு கை காலெல்லாம் ஒரே ஆட்டம்.
அவ்வளவு 2000 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் எம்ஜிஆர் இருக்கிறாரு, கருணாநிதி இருக்கிறாரு, நம்முடைய தமிழ் தலைவர்கள் பக்தவச்சல் இருக்கிறாரு, மொரார்ஜி தேசாய், வடநாட்டில் இருக்கிற பெரிய அதிகாரிகள், பெரியவங்க, கவர்னர்ஸ், எல்லா கவர்னரும் வந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பிரதம மந்திரிகள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கூட்டத்தில் நான் போய் பேசுகிறதான் தலையிலிருந்து கால் வரைக்கும் நடுங்கிட்டு. என்னோடு கூட ஒரு 4 பேர் ரெப்ரஸன்டேட்டிவாக நம்ம மிஷன்லேருந்து வந்தாங்க. அதில் சில பேரெல்லாம் நல்லா ஆங்கிலம் பேசுவார்கள். அந்த கூட்டம் ஆங்கிலத்தில் தான் நடந்தது. ஆகவே அவரிடத்துல கெஞ்சி பார்த்தேன், நீங்களாம் பேசுங்கன்னு. யாரும் பேச மாட்டேன்ட்டாங்க. இப்போ போய் சொன்னேன், எப்படி பேசுறது? எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியவில்லை. சரி, ராத்திரியில் உட்காந்து ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, என்ன பேசுறது? சரி, 9 மணிக்கு அங்கே போய் என்னுடைய டைமு. மிஸ்டர் பக்தவச்சலம் அவர்கள் பேசினார் 10 மணி வரைக்கும் பேசிட்டார். அவருக்கு 8:40 9 மணி வரைக்கும் தான் டைமு. 10 மணி வரைக்கும் பேசிட்டார். ஜனங்கள்லாம் ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க. அப்புறம் 10 மணிக்கு என்ன பேச சொன்னாங்க. எல்லா ஜனங்களும் சலிச்சிருக்கிறாங்க. என்ன செய்கிறது? அப்போ நான் என்ன பேசுனேன் தெரியுங்களா? இந்தியா இன்றைக்கு சுதந்திர நாடாகி ஏராளமான பிரச்சனைகளை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த ஏராளமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும்? இன்டெலிஜென்ட் வேண்டும், புத்தி வேண்டும். எப்படிப்பட்ட புத்தி? கூர்மையான புத்தி வேண்டும். இந்த கூர்மையான புத்தி இருந்தால்தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் சமாளிக்க முடியும். இப்படி அந்த கூர்மையான புத்தி நமக்கு வேண்டும் என்றால் மதுபானத்தை நாம் ஒழித்து விட வேண்டும். அப்போ அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு தொப்பி போட்டிருந்தேன். அவர்களுக்கு ஒரு சம்பவத்தை சொன்னேன். 2 குடிகாரர்கள் ஒரு சலூனுக்கு போய் குடித்தார்கள். குடித்து அவர்கள் கொஞ்ச நேரம் வெளியில் உட்கார்ந்திருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து பேசிட்டு இருந்தாங்க, இன்னமும் செய்தாங்க. இன்னும் கொஞ்சம் குடிக்கணும்னு ஒருவனுக்கு ஆசை வந்தது. உடனே அவன் என்ன செய்தான்? ஒரு 20 ரூபாய் நோட்டை எடுத்து இன்னொருவன் கையில் கொடுத்து, போய் நீ இன்னும் கொஞ்சம் சாராயம் வாங்கிட்டு வா. சரி, அவன் போய் திரும்பி வந்தான். சாராயம் வாங்குறதுக்கு பாத்திரம் எங்கே இருக்குது கேட்டாங்க. உடனே அவன் சொன்னான், பாத்திரம் எங்கே இருக்குது? தலையில் இருக்கு ஐயா. சரி, தலையை தொட்டு பார்த்தா தொப்பி இருந்தது. ஓ, சரி சரி சரி. தொப்பி எடுத்து பார்த்தா இங்கே வந்து ஓட்டை இருக்குது. சரி, இதில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தொப்பியை தூக்கிட்டு போனான். தூக்கிட்டு போய் அவர்கிட்ட போய் இதில் ஊற்றுங்க அப்படின்னு சொன்னான். அந்த சாராயம் ஊற்றுறவனு குடிச்சிருக்கிறான். அதனால அவனும் இதில் ஊற்றிட்டான். இதில் ஊற்றி அது என்ன செய்தது? நிரம்பிட்டு சரி, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த கொஞ்சம் இருக்குது, இந்த சாராயத்தை எங்கே ஊற்றுறது? அவன் யோசித்து பார்த்தா, இதுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது அல்லவா, இதில் ஊற்றுங்க அப்படின்னு சொன்னான். இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது அல்லவா, இதில் ஊற்றுங்கன்னு சொன்னான். சரி, அதில் ஊற்றணுன்னா அதை நிறைஞ்சிருச்சு. உடனே அவன் இதை அப்படியே கொண்டு வந்தான். அவனுக்கு சாராயன்னு கொடுத்தான் அவன்கிட்ட. அவன் சொன்னான், என்னப்பா புத்தி கெட்டவனா இருக்கிற, 20 ரூபாய்க்கு இவ்வளோதானே சாராயம்? அவன் சொன்னான், இவ்வளோதான் சாராயம்னு. இல்லை, இதை மீதியெல்லாம் இங்கே இருக்குது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மது உள்ளே போனால் மதி வெளியே போயிடும். அந்த சொன்னேன்னா அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஐடியா. அந்த சிறு கதை அந்த பெரிய அசம்பிளியில் புரோகிபிஷனை கொண்டு வந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தின் மக்களாகிய நமக்கு எத்தனை பிரச்சனைகள்! இவ்வளவு பிரச்சனைகளோட சாத்தான் ஏராளமான பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டானே. இவ்வளவு பிரச்சனைகளோட வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மதுவை குடித்து மதிமயங்கி இன்னும் ஏராளமான பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணிட்டு இருக்கிறோமே ஒழிய அந்த பிரச்சனைகளை நாம் சால்வ் பண்ண முடியறதில்லை, அதை நாம் மேற்கொள்ள முடிகிறதில்லை. ஆகவே மதுபானத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இன்னும் ஏராளமான வசனங்கள் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் குறிச்சுங்க நீங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். இங்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலேயும் அநேக இடங்களிலே இந்த மதுபானத்தை குறித்து பேசுகிறார். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 5:18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. வேதம் சுருக்கமா சொல்லிட்டு துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம். அப்ப மதுபானம் குடிக்கிறவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியுமா? மதுபானம் குடிக்கிறவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க முடியுமா? மதுபானம் குடிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் கடவுளுக்கு பிரியமாக இருக்க முடியுமா? துன்மார்க்கம் நிறைந்த அந்த மதுபானம் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மதுபானம் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும்
அது வேண்டாம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அது ஒரு பாம்பு என்று சொல்கிறது, அது ஒரு விஷயம் என்று சொல்கிறது. ஆகவே அதை பார்க்காதே தொடாதே என்று சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க அதை தொடக்கூடாது. ஒருவேளை நமக்கு சிலருக்கு அந்த பழக்கம் இருந்ததானால் தேவனிடத்துல மண்டியிட்டு ஆண்டவரிடத்துல கெஞ்சி மன்றாடுங்க. அந்த மதுபானத்தை ஒழிக்கக்கூடிய சக்தியை கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தருவார். இதை நீங்கள் விசேஷமாக கவனிக்க வேண்டும். அடுத்தது என்னவென்றால், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? காபி டீ. இந்த காபி டீ என்ன? இன்னைக்கு விஞ்ஞானிகள் இந்த காபி டீயை பற்றி ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அது என்ன என்றால், அந்த கஃபீன் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அந்த காப்பியில. அந்த காப்பியினுடைய எசன்ஸை எடுத்து அதுல ஒரு 10 சொட்டு சாதத்துல போட்டு அதை அப்படி சாதத்தை பிசைந்து ஒரு பூனைக்கு வச்சீங்கன்னா அந்த பூனை உடனே செத்து போயிடும். வீட்டுல போய் பாருங்க, நீங்க சோதனை பண்ணி. ஒரு 25 சொட்டு அல்லது 30 சொட்டை வச்சு அதை சாப்பாட்டுல வச்சு கலக்கி ஒரு நாய்க்கு வச்சா நாய் உடனே செத்து போயிடும். அவ்வளவு விஷம் அந்த காப்பியில் இருக்கிறது. ஆனா நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதுனால அது நம்ம உடனே கொள்ளாது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொள்ளுது. காப்பி நமக்கு ஒரு ஆகாரமா? காப்பி நமக்கு ஒரு ஆகாரமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, காப்பி குடிச்சா சரி நரம்பெல்லாம் கொஞ்சம் அப்படி முறுக்குது, கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது, அப்புறம் இந்த நரம்பெல்லாம் தளர்ந்து போகுது. திரும்ப அந்த நரம்பெல்லாம் முறுக்கணும்னு சொன்னா 2 கப் காப்பி குடிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு 3 கப் காப்பி கொடுக்கணும். ஆகவே இந்த காப்பி நமக்கு அல்ல. இந்த காப்பினும் இதுல விசேஷமாக இந்த டேனின் என்று சொல்லப்பட்ட ஒரு விசேஷ சத்து டீயில் இருக்குது. அப்படியானால் அந்த டீயில் இருக்கிறது அதான் அப்படிதான். இந்த காப்பி வயிற்றுக்குள்ள போன உடனே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வயிற்றினுடைய நிரப்பிடுது. அந்த சுரப்பிகள் வயிற்றுல சில ஜீரண சக்திக்காக சுரக்கிற சுரப்பிகள் இருக்கிறது, அந்த ஒரு மாதிரி நீர், அதை கண்ட்ரோல் பண்ணிடுது அது. அதனால காப்பி குடிக்க குடிக்க பசிக்கிறது இல்லை மனுஷனுக்கு. ஆகாரத்தை குறைத்துக் கொள்கிறோம். காப்பி தான் அதிகமாக நாம் குடிக்க வேண்டியது இருக்கிறது. அதே போலதான் என்னவென்றால் டீயும் அப்படித்தான். இன்றைக்கு இந்த டீ காபி மனிதனுடைய சரீரம் இப்பொழுது நாட்கள் ஆக ஆக அதிக வீக்காக போய்கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த காபியும் டீயும் மனிதனுடைய உடம்பை அதிகமாக பாதிக்கிறது. அதனால கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காபி டீ இது தேவனுடைய ஆலயம், இதை கெடுக்க கூடாது. கெட்ட காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் உள்ளே போடக்கூடாது. மகாத்மா காந்தி அவர்கள் அங்க சவுத் ஆப்பிரிக்காவிலே வசித்த போது அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கோவில் இருந்தது. அந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கோவிலுக்கு தான் அவர் போவார். ஒருவேளை இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய ஒரு தந்தையாக அவர் மாறி இராவிட்டால் அவர் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்டாக தான் ஆயிருப்பார். இதை நான் சொல்றதில்லை, சவுத் ஆப்பிரிக்காவுடைய சரித்திரம் சொல்றேன். ஆகவே அவர் என்ன செய்தாரு, கோதுமை காப்பி, உங்களுக்கு தெரியும், கோதுமை காப்பி குடிங்கன்னாரு, சுக்கு காப்பி குடிக்க சொன்னாரு. அதுவும் காப்பி தான். இன்னைக்கு ஒருவர் கேட்டா, நீங்கெல்லாம் காப்பி குடிக்கிறது இல்லையாமே? இல்லையா, குடிக்கிறேனே. அப்படியா, குடிக்க மாட்டேன்னு யாரோ சொன்னாங்களே, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நாங்க நல்ல சுக்கு காப்பி குடிக்கிறோம். நல்ல விதமாக கோதுமை காப்பி என்ன செய்யறோம், குடிக்கிறோம். புரியுதுங்களா? கோதுமை நல்லா வறுத்து 1 லிட்டர் கோதுமை எடுத்துக்குங்க, நீல கோதுமை, அதை பொன் வறுவலா வருங்க, இவ்வளவு வெந்தயத்தை போட்டுக்குங்க, அதில் அதை இடித்து வச்சுக்கோங்க. காப்பி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு, ஆனால் அந்த விஷம் இருக்காது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்முடைய உடம்புக்கு கோளாறு மாத்திரமல்ல. இன்றைக்கு அதிகமாக காப்பி குடிக்கிறவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இன்னைக்கு அதிகமாக டீ குடிக்கிறவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதிகமான காப்பி குடிக்கிறவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, அதிகமாக டீ குடிக்கிறவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வருது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது நம்முடைய உடம்பை பாதிக்கிறது. இவையெல்லாம் நமக்கு வேண்டாம். இனத்துக்கு திருமறை என்ன சொல்றது பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பணத்தை ஏராளமா செலவழிக்கிறோம். என்னத்துக்கு செலவழிக்கிறோம்? இங்க ஆண்டவர் இதை குறித்து பேசுகிறார். அதை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் அங்கு 2வது வசனத்துல வாசிக்கிறேன். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருள்களுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். எனக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. ஆகாரம் இல்லாததுக்காக, அப்பம் இல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் உங்கள் பணத்தையும் செலவழிப்பானேன். நம்ம பணத்தை செலவழிச்சு அது ஆகாரமே இல்லை, அது நம்முடைய உடம்புக்கு தீங்கு உண்டாக்குகிறது. அதை போட்டு வாயில போட்டு கொட்டிக்கிறோம். அந்த உடம்புக்கு அது கேடு செய்கிறது. அது ஆகாரம் இல்ல. ஆகாரம் இல்லாததுக்காக நீங்க பணத்தை எதுக்காக செலவு பண்றீங்க?
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. அப்புறம் இன்னொரு கல் இருக்கிறது. இங்கே திருமறையில காஃபி டீ குடிக்காதேன்னு சொல்லலை. ஆனா அதனுடைய அந்த முக்கியமான காரியத்தை பற்றி ஆண்டவர் அங்கு பேசுகிறார். உபாகமம் 29:18-19 வாசிக்கிறேன், நன்றாக கவனிங்கள். 18-19 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகி கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரியாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். நஞ்சையும் எட்டியையும் கொடுக்கிற உண்டு பண்ணுகிற யாதொரு வேர் உங்களுக்கு இராதபடி பாருங்கள். அதெல்லாம் நஞ்சையும் எட்டியும் கொடுக்கிற வேரோ மற்ற காரியங்களை உபயோகிக்காதீங்கன்னு சொல்றார். அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தை கேட்டும் தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகமுண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றி கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிறார். எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டாரு. எனக்கு அது நல்லா இருக்குது, தாகத்தை தணிக்குது, ருசியா இருக்கிறது, எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு நீ குடித்தால் கூட கர்த்தர் உன்னை மன்னிக்க சித்தமாயிறார். வேதம் டெஃபினட்டா சொல்லுது. எட்டியையும் நஞ்சையும் கொடுக்கிற அல்லது உண்டாக்குகிற வேர் அது எதுவானாலும் சரி குடிக்காதீங்க ஆண்டவர் சொல்லிட்டார். ஆகவே இந்த டீ காஃபி நமக்கு ஆகாரம் அல்ல, நம்முடைய உடம்பை கெடுக்கிறது, நம்மை அடிமைப்படுத்துகிறது. புரியுதுங்களா? ஆகவே இவைகளை தேவனுடைய பலத்தினாலே நாம் விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றும் உங்களை சொல்லும்போது ஐயோ கறி சாப்பிடாம இருக்க முடியாத, ஐயோ காபி டீ குடிக்காம இருக்க முடியாது, ஐயோன்னு சொல்லாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஐயோன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் முடவனை பார்த்து நீ எழுந்து நட என்று சொன்னால் அந்த முடவன் எழுந்து நடப்பதற்குள்ள சக்தி அவர் கொடுக்கிறாரா? கொடுக்கிறதுனாலதான் சொல்றார். தேவனுடைய கிருபையினாலே அவருடைய வல்லமையினாலே காபி குடி டீ குடி இப்படிப்பட்டவைகளில் இருந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பார். அதனால இதெல்லாம் முடியாதேன்னு நினைக்காதீங்க. முடியாததான் ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவரத்தில் கேளுங்க, அதுக்கு சக்தியை கொடுப்பார். தப்பிக்கல் என்ற ஒரு கல் இருக்கிறது. அது என்னன்னா பொடி. அது பொடியில என்ன இருக்குது? நிக்கோட்டின் இருக்குது. நிக்கோட்டின் என்ற ஒரு பெரிய விசேஷத்து இருக்குது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதை உள்ள இழுத்து சுவாச கோஷம் அழிஞ்சு மனிதர்கள் சாகும்படியான நிலைமை இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் உள்ள போடாதீங்க. அப்புறம் என்னன்னா வெற்றிலை பாக்கு. சரி, ஒரு அம்மா வெற்றிலை போத்துட்டு துப்புனாங்க, எல்லாம் ரத்தம் அப்படி சிவப்பா வந்து விழுந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வெற்றிலை பாக்கு எப்படி? அந்த பாக்குல வயிற்றை கட்டக்கூடிய ஜீரணத்தை கட்டக்கூடிய சக்தி அதுல இருக்கு. அந்த பாக்க போட்டுக்கிறோம். சரி, அப்புறம் அந்த சுண்ணாம்பு போடுறது. இந்த சுண்ணாம்பு அவ்வளவு சும்மா எடுத்து அந்த வெத்தலை வாக்குல போட்டு போட்டா, சுண்ணாம்பு சட்டிகளை யாராவது கை வச்சிருக்கீங்களா? யாராவது வச்சிருக்கீங்களா? வைக்கலைன்னா தயவு செய்து நீ சாயந்தரம் போய் உடனே கையை வச்சிருங்க. ஒரு 5 minutes வச்சு பாருங்க. அது என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுங்களா? அப்படியே புண்ணாகி போயிரு கையெல்லாம். சரி, அதை உள்ள போட்டா புண்ணாகாதா? நம்முடைய மலம் எப்படி வாசனை வாங்கி போகுது தெரியுங்களா? நம்முடைய குடல்ல வந்து ஒரு ஜவ் இருக்கிறது. அந்த ஜவ்வு வந்து என்ன சொன்னா வலிக்கு 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 தான் ஆசனை வாங்கி போகுது. நீங்க இந்த சுண்ணாம்பெல்லாம் போய் அந்த ஜவ்வை தின்னுடுது. அப்ப ஜீரணம் சரியாகிறது இல்லை. ஆங்காங்க குடல்களிலே அந்த விதமான காரியங்கள் ஒட்டி கொண்டு மலம் எல்லாம் ஒட்டி கொண்டு பல விதமான வியாதிகளுக்கு இதாகிறது. ஆகவே இந்த வெத்தலை பாக்கு என்பது சில பேர் சொல்றாங்க வெத்தலையில நல்ல நல்ல விதமான இது இருக்குது, சக்தி இருக்கிறது, அதை மாத்திரம் சாப்பிடுங்க சொல்றாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வெத்தலை பாக்கு போடுகிறது உடம்புக்கு நல்லதே அல்ல. அதை துப்புற எச்சில அது சிவப்பா இருக்குது. அது என்ன? ரத்தம் தான். நாம வாயில் இருக்கிற எச்சில் தான் அந்த ஆகாரத்தோடு கலந்து ஜீரணமாகி நமக்கு ரத்தமா மாறுது. அந்த எச்சில் எல்லாம் நீங்க கீழே துப்பி போட்டா ரத்தம் எப்படி வரும்? நீங்க மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு 1/4 லிட்டர் எச்சில் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? யாராவது எச்சில் வைப்பாங்களா? புரியுதுங்களா? எச்சில் வந்து காசுக்கு மேல்பட்ட ஒரு மிகவும் விலை உயர்ந்த ஒரு பொருள். அது அந்த எச்சிலை வந்து கண்ட இடத்துல துப்புறது. அப்புறம் இந்த எச்சில் இந்த வெத்தலை வாக்கு போடுறவங்கள துப்பி 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 அது ரத்தம் தான். அது உங்களுக்கு விளங்குதல், ரத்தமாக மாற வேண்டிய எச்சில் அது. ஆகவே இந்த வெத்தலை பாக்கு போடுகிற வழக்கம். அப்புறம் இன்னொன்று இருக்கிறது. இது என்னன்னா வெர்ஜீனியாவில இருந்து ஒரு சுருட்டை இந்த சர் வால்டர் ரேலே என்பவர் என்ன செய்தார்னா, சுருட்டு அங்கதான் இந்த வெர்ஜீனியா நாட்டிலேருந்து, தென் அமெரிக்காவில் வெர்ஜீனியா நாட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தார். அங்கே இங்கிலாந்துல வந்து அவர் என்ன செய்தார், அப்படியே சோஃபாவில் உட்காந்து சுருட்டு பிடிச்சிட்டு இருந்தார். இந்த வேலைக்காரன் வந்தா பார்த்தா
ஐயா வாயில நெருப்பு வருதே, ஐயோ என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியல. ஓடி போய் ஒரு பாக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து ஒருத்தருக்கும் தெரியாம பின்னால வந்து எப்படான்னு தலைமையில ஊத்திட்டாரு. ஊத்தி அந்த நெருப்பு அமைச்சிட்டாரு. இன்றைக்கு அப்படி யாராவது இங்க மனைவிமார்கள் புருஷர்கள் யாராவது சிகரெட் குடிச்சா தயவு செய்து அந்த மாதிரி செய்திருங்க. அந்த நெருப்பு என்ன தெரியுங்களா, அந்த சிகரெட்ல அப்படி கொளுத்தி வைக்கிற நெருப்பு இருக்குதுங்களே, இந்த நெருப்பு எதுக்கு சமானம்னா யாராவது செத்து போய் கொல்லி வைக்கிறாங்க இல்லைங்க, அதுக்கு சமானம். அந்த கொல்லிக்கு வைக்கிற நெருப்பும் சரி, இந்த நெருப்பும் சரி. அப்படியானால் இதை அப்படியே புகைத்து ரொம்ப பரவசமா அப்படியே புகை விட்டு வானத்தில் அப்படியே வட்டம் விட்டு ரொம்ப ஜாலியாக என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த சிகரெட்டு வந்து நம்முடைய உடம்பை எவ்வளவு பாதிக்கிறது, எவ்வளவு சீக்கிரத்துக்குள்ளாக இந்த உடம்பை கெடுத்து போடுகிறது, சுவாச கோஷத்துக்கு எடுத்துறது. இன்னைக்கு இந்த சிகரெட் குடிப்பது கேன்சரை அதிகமாக உண்டாக்குகிறது. இந்த சிகரெட் குடிப்பது நம்முடைய ஜீரண சக்தியை எடுத்து போடுகிறது. அந்த நிக்கோட்டின் என்று ஒரு பயங்கரமான பாய்சன் அதில் இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர் அதனால என்ன செய்யறாங்கன்னா, சிகரெட்டு வந்து அது விஷமானது, அதை குடிக்காதீங்கன்னு அந்த சிகரெட்லேயே எழுதியிருக்கிறாங்க. யார் குடிக்காம இருக்கிறாங்க, அது பழக்கம், அடிமைப்படுத்திட்டு. அந்த சிகரெட்டுக்கு அடிமையாகாதவங்க யாரு? கர்த்தருக்குள் பிரியமானவர்ல, சிகரெட்டுக்கு நான் வைத்திருக்கிற பெயர் என்ன தெரியுங்களா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. மேல வெள்ளையா இருக்குது, உள்ளுக்குள்ள கல்லறை, செத்த பணம். அது மாதிரி அந்த சிகரெட் குடிக்கிறவர்கள் தங்களை தாங்களே கொன்று கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வேணுமா? உலகத்தார் சிகரெட் பிடிக்கிறாங்க, உலகத்தார் காப்பி குடிக்கிறாங்க, உலகத்தார் டீ குடிக்கிறாங்க, உலகத்தார் அப்படியெல்லாம் செய்யறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அதை பின்பற்ற வேண்டுமா? நாம் அவர்களை விட வித்தியாசமா இல்லையா? ஆண்டவர் நம்மை பிரித்தெடுக்கலையா? அந்த உலகத்தாருடைய வழிகளில் பின்பற்றாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லலையா? நீங்கள் பரிசுத்தமான ஜாதி இல்லையா? நாம் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் இல்லையா? நாம் ஆசாரிய கூட்டம் இல்லையா? இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லலையா? தினம் நம்மை நாடி தேடுவேனே, துணை புரியும் என் ஆண்டவரே, மனதில் கவரும் வசனங்களே, மாபெரும் மாறுதலே, மாபெரும் இன்பமே. தினம் நம்மை நாடி தேடுவேனே, துணை புரியும் என் ஆண்டவரே, மனதை கவரும் வசனங்களே, மாபெரும் மாறுதலே, மாபெரும் இன்பமே. பாடல் காதில் நுனிக்க, வார நெஞ்சம் கரைந்திடுமே, தேவ வசனம் நினைவில் நின்றார், மாபெரும் மாறுதலே, மாபெரும் இன்பமே. தேவ பாடல் காதில் நுனிக்க, வார நெஞ்சம் கரைந்திடுமே, தேவ வசனம் நினைவில் நின்றார், மாபெரும் ஆறுதலே, மாபெரும் இன்பமே. சுனாதா தியாக கொண்ட என் அன்பு நிசா, உந்தன் அருள் இது என் பாக்கியமே, உம்மால் நான் வாழ்கிறேனே, நீரென்றும் என் துணையே.
ஈவு என் பாக்கியமே உம்மால் நான் வாழ்கிறேனே நீரென்றும் என் துணையே